எல்லா விஷயத்துலையுமே ஒரு தேடுதல்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக. அவங்க தேடுதல் இருக்கும்போது நம்ம தேடிட்டே இருக்கும்போது மற்றவங்க செய்வாங்கன்னு நினைக்காம அதையும் நம்ம செய்யக்கூடாது. எப்போதுமே தேடுதலுக்கு காணோம் இல்லை இல்லைன்னு சொல்கிறத விட அங்கே அதை உருவாக்குற இடத்துல நம்ம இருக்கணும்னு நான் நினைப்பேன். சூப்பர். அது மாதிரி ஒரு தேடுதல் கிடைச்சது தான். என் கம்பெனி நேம் வந்து டிம்பர் அண்ட் பிளைவுட் லைனில் பிஐஎஸ், ஓகே. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி பிஐஎஸ் என் பேரில் ட்ரேட்மார்க்கே வச்சுருக்கேன். சூப்பர். பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் பிஐஎஸ் 916 ஹால்மார்க் ஃபார் கோல்டன் ஜுவல்லரி, பிஐஎஸ் ட்ரேட்மார்க் ஃபார் பிளைவுட் லைன் 1. ரெண்டாவது வந்து எல்லாமே ட்ரேட்மார்க் பண்ணி அது ஒரு அச்சு வச்சு ஒரு வேலை பண்ணணுன்றதை சின்ன வயசுலேருந்தே ட்ரைனிங்கு நிறைய பேர் வழியும் காட்டியிருக்காங்க. அதை தொடர்ந்து ரியல் எஸ்டேட்டு, இப்போ ரியல் எஸ்டேட்டில் ஒரு 30 வருஷமாக லைன். இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஓலா, ஊபர் அப்படின்னா இப்போது ட்ராவல்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஃபுட்டு லைனு. அது தொடர்ந்து இப்போ நோ ப்ரோக்கர்ஸ், மேஜிக் பிரிக்ஸு, 99 ஏக்கர்ஸு, housing.com அப்படின்னு நிறைய இருக்குது. அதாவது OLXல கூட ஒரு டைமில் ஃபேமஸ் ஆனது தான். அது மாதிரி ஒருத்துக்கும் ஒரு ஆப் இருக்குது. இப்போ டிம்பர் அண்ட் பிளைவுட்டுக்கு ஏன் ஒரு ஆப் இல்லை? இது வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்குன்னு ஒரு ஆப் ஏன் இல்லை? ஒரு தேடுதல். அதை மாதிரி ரியல் எஸ்டேட், ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கும் ஒரு கரெக்டான ஒரு ஆப் ஏன் இல்லை அப்படின்னு பண்ணும்போது பில்டிங் சம்மந்தப்பட்டது தான் ரியல் எஸ்டேட்டும், அந்த ரியல் எஸ்டேட்டுள்ள பில்டிங் ஆட்டோமேட்டிக்காக வந்தது. இந்த ரெண்டுத்தையுமே கிளப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் ரெடி பண்ணணும். அது மாதிரி ஒரு யோசனையில் வந்தது MMU அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 9th ஆகஸ்ட் 2025 லான்ச் பண்ணுறோம்.